ஹாய் கைஸ், வணக்கம். சிறுசேரியிலேருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் தான் கவர் பண்ணியிருக்கிறேன். இப்போ பஸ்ஸு சிறுசேரி பஸ் ஸ்டாப் வந்து டிபார்ட் ஆகுது. அதாவது ஓஎம்ஆர் ரோடில் இருக்கிற சிறுசேரி பஸ் ஸ்டாப். ஆக்சுவலாக மெட்ரோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து சிறுசேரி சிப்காட்டூர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து ஓஎம்ஆர் ரோடில் இருக்கிற சிறுசேரி பஸ் ஸ்டாப்லேருந்து தான் கவர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்டெச் வந்து சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 காரிடார் 3 மாதவரம் மில் காலனி சிறுசேரி சிப்காட் அதில் வர கடைசி செக்ஷன் இது வந்து ஒரு எலிவேட்டட் செக்ஷன். கான்ட்ராக்டர் RVNL. ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஸ்டெச்சில் ஒர்க் ப்ராக்ரஸ் வந்து கடந்த ஒரு 3-4 மாதமாகவே எந்த ஒரு வேலையும் நடக்கலை. எதனாலனா இந்த ஸ்டெச்சோட மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான கான்ட்ராக்டர் வந்து RVNL. அவங்க வந்து சப்கான்ட்ராக்டர் கையில் தான் இந்த மெட்ரோ ஒர்க் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இனிஷியலாக கொஞ்சம் ஒர்க் வந்து நடந்தது, பட் லேட்டராக வந்து சம் இஷ்யூஸ்னால அந்த சப்கான்ட்ராக்டர் அக்ரிமெண்ட்டை வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து புது சப்கான்ட்ராக்டர் தான் ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இனிமேல் இந்த ஒர்க்கை வந்து பண்ண போகிறாங்க. பட் மேஜராக வந்து ஒர்க் ப்ராக்ரஸ் பொறுத்த வரைக்கும் எதுவும் நடக்கலைங்க. சிறுசேரியிலேருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் செம்மஞ்சேரி கிட்டே 2-3 அந்த பைல் ஃபவுண்டேஷன் பண்ணுறதுக்கான அந்த மிஷின் அதை மட்டும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 2-3 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க. பட் இன்னும் ஒர்க் வந்து ஃபுல் ஃபெஜ்ஜாக ஸ்டார்ட் பண்ணலை. ஹோப் கூடிய சீக்கிரத்தில் ஃபுல் ஃபெஜ்ஜாக ஒர்க் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ரீசெண்டாக 2 முக்கியமான நியூஸ் வந்து நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிளில் வந்தது. நீங்கள் ஒரு கேள்விப்பட்டிருக்கலாம். ஒன்று வந்து இனிஷியலாக வந்து சிறுசேரி சிப்காட்டில் தான் இந்த ஸ்டெச்சுக்கான மெட்ரோ டிப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எலிவேட்டட் டைப்பில் தான் நினைக்கிறேன் அது வந்து பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் படி செம்மஞ்சேரிக்கு அடுத்த குமரன் நகர் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து டுவர்ட்ஸ் நூக்கம்பாளையம் போகிற அந்த லிங்க் ரோட்டில் தான் இந்த காரிடார் 3 மெட்ரோ ரூட்டுக்கான டிப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த இடத்துல பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வந்து சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு அது ப்ரொப்போசல் ஸ்டேஜில் தான் இருக்குது. அது வந்து ஃபுல் ஃபெஜ்ஜாக அந்த இடத்துல மெட்ரோ டிப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வருமா இல்லையான்ட்டு சென்னை மெட்ரோ சைட்லேருந்து அஃபிஷியலாக அப்டேட் வந்தால் மட்டும்தான் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஸோ அது வரைக்கும் இது வந்து ஒரு ப்ரொப்போசல் ஸ்டேட்டில் தான் இருக்குது. மேபி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது தான் நினைக்கிறேன். ஆனால் சிறுசேரி சிப்காட்டில் கண்டிப்பாக ஸ்டாப்லிங் லைன், அதாவது மெட்ரோ ட்ரெயின்ஸ் அடிஷ்னலாக பார்க் பண்ணதுக்கான அந்த லைன் வந்து கண்டிப்பாக சிறுசேரி சிப்காட் உள்ளே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அதுதான் வந்து டெர்மினல் ஸ்டேஷன். ஸோ கண்டிப்பாக மெட்ரோ ட்ரெயின்ஸ்லாம் பார்க் பண்ணதுக்கான ஸ்பேஸ் தேவை. இன்கேஸ் சிறுசேரி சிப்காட்டில் மெட்ரோ டிப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வரலனா அநேகமாக செம்மஞ்சேரி பக்கத்தில் இருக்கிற நூக்கம்பாளையம் அந்த இடத்துல மெட்ரோ டிப்போ வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இனிஷியலாக நான் சொன்ன மாதிரி தான் சென்னை மெட்ரோ சைட்லேருந்து அஃபிஷியலாக அதை அப்டேட் கொடுத்தா மட்டும்தான் நம்ம அது வந்து ஆத்தென்டிக்காக இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன். பார்க்கலாம், இன்னும் சில நாட்களில் நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியும். ரெண்டாவது ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், மாதவரத்துலேருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் வர மெட்ரோ ரூட், அதாவது காரிடார் 5 மெட்ரோ ரூட் வந்து சோழிங்கநல்லூர் ஜங்ஷன்லேருந்து டுவர்ட்ஸ் ஈசிஆர் ரோட் போகிற கலைஞர் கருணாநிதி சாலையில் கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணி மெட்ரோ வைடக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ண போகிறதா வந்து இந்த நியூஸில் வந்து வந்திருக்கு. எதுக்காகனா சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் தான் காரிடார் 5 மெட்ரோ ரூட்டோட கடைசி ஸ்டேஷன். ஸோ மெட்ரோ ட்ரெயின்ஸ்லாம் பார்க் பண்ணத்துக்கும் ரிவர்ஸ் டைரக்ஷன் வரத்துக்கும் அந்த மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் வைடக்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஃப்யூச்சரில் சோழிங்கநல்லூர் ஜங்ஷன்லேருந்து ஈசிஆர் ரோடை கனெக்ட் பண்ணுற அந்த கலைஞர் கருணாநிதி சாலை அந்த லிங்க் ரோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இந்த மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் வைடக்ட் வந்து ஒரு 200 மீட்டர் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கட்ட போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே இன்னும் எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் ஈசிஆர் ரோடு கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் ஒர்க் வந்து பண்ணாங்கன்னா ஈசிஆர் ரோடுக்கும் மெட்ரோ கனெக்டிவிட்டி கிடச்சிரும். எக்ஸாக்டாக வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாப்பில் தான் அந்த ஈசிஆர் ரோடு வந்து கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த லொக்கேஷன் பேர் வந்து அக்கரைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா ஈசிஆர் ரோடுக்கும் மெட்ரோ கனெக்டிவிட்டி கிடச்சிரும். எக்ஸாக்டாக அந்த வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாப்பாண்டியும் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அமைச்சிட்டாங்கன்னா
டேரெக்டாக நீங்கள் ஈசிஆர் ரோடுக்கு மெட்ரோ மூலமாக வரலாம். ஹோப் அது ஃப்யூச்சரில் ஸ்டேட் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும் அமைஞ்சதுன்னா ஈசிஆர் ரோட்லேருந்து ஓஎம்ஆர் ரோட், ஜிஎஸ்டி ரோட், பூந்தமல்லி ரோட், சென்னை பைபாஸ் ரோட், சென்னை அவுட்டர் ரிங் ரோட், சென்னை கொல்கட்டா ஹைவே, இந்த எல்லா முக்கியமான மெயின் ரோடும் ஈசிஆர் ரோட்லேருந்து மெட்ரோ மூலமாகவே ரீச் பண்ணலாம். இந்த ஸ்டெச்சில் என்னென்ன மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்லாம் வரப்போகுதுன்னா சிறுசேரி சிப்காட் 1 மெட்ரோ, சிறுசேரி சிப்காட் 2 மெட்ரோ, சிறுசேரி மெட்ரோ, நாவலூர், காந்தி நகர், செம்மஞ்சேரி 2 மெட்ரோ, செம்மஞ்சேரி 1 மெட்ரோ, சோழிங்கநல்லூர் லேக் 2 மெட்ரோ, சோழிங்கநல்லூர் லேக் 1 மெட்ரோ, சோழிங்கநல்லூர். இந்த ஸ்டெச்சில் வர சில ஸ்டேஷன்ஸ் நேம்லாம் 1, 2 அந்த டைப்பில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் சோழிங்கநல்லூர் லேக் 1, சோழிங்கநல்லூர் லேக் 2. ஸோ அந்த நேம்லாம் அஃபிஷியலாக ஒன்ஸ் இந்த மெட்ரோ ஒர்க் முடிஞ்ச பிறகு ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கேற்ற ப்ராப்பரான நேம், அதாவது அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கான பேர் வந்து கரெக்டாக வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
சோழிங்கநல்லூர் ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ ஓவராலாக ஒர்க் ப்ராக்ரஸ் பொறுத்த வரைக்கும் சிறுசேரி பஸ் ஸ்டாப்லேருந்து சத்யபாமா யூனிவர்சிட்டி பஸ் ஸ்டாப் வரைக்கும் தான் பேரிகேட் வரைக்கும் வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. சத்யபாமா யூனிவர்சிட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் பேரிகேட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணல. பட் குமரன் நகர் பஸ் ஸ்டாப்பில் மட்டும் ஒரு ஃபியூ மீட்டர்ஸ்க்கு பேரிகேட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஹோப் கூடிய சீக்கிரத்தில் ஒர்க் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இதுதாங்க சோழிங்கநல்லூர் அந்த ஜங்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து எல்என்டி தான் பண்ணுறாங்க. அதாவது நேரு நகர்லேருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் எல்என்டி தான் கான்ட்ராக்டர். இந்த ஸ்டெச்சில் வந்து ஒர்க் ப்ராக்ரஸ் ஓரளவுக்கு ஸ்பீடாகவே நடக்குது. சோழிங்கநல்லூர் ஜங்ஷனில் கிரேட் செப்பரேட்டர், அதாவது நார்மல் வெஹிக்கல்ஸ் போகிற அந்த ஃப்ளைஓவர் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் காரிடார் 5 ரூட்டில் வர சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷனும் இந்த இடத்துல தான் வரப்போகுது. காரிடார் 3லேயும் சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. ஸோ ஒரு இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக சோழிங்கநல்லூர் இருக்க போகுது ஃப்யூச்சரில். ஸோ இதுதாங்க இந்த சிறுசேரியிலேருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் பற்றின ஒரு சின்ன அப்டேட். நன்றி, வணக்கம். செம்மஞ்சேரி பக்கத்தில் குமரன் நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து டுவர்ட்ஸ் நூக்கம்பாளையம் போகிற ரோடு, அந்த இடத்துல தான் மெட்ரோ, அதாவது காரிடார் 3க்கான மெட்ரோ டிப்போ வரதா ப்ரப்போஸ் பண்ண அந்த இடம் வந்து இதுதான். ஸோ நீங்கள் பார்க்கலாம், செம்மஞ்சேரி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்தது சத்யபாமா யூனிவர்சிட்டி பஸ் ஸ்டாப், அதுக்கு அடுத்த ஸ்டாப் தான் இது குமரன் நகர் பஸ் ஸ்டாப். ஸோ இங்கே தான், இங்கேருந்து லெஃப்ட் டைரெக்ஷனில் போகிற இந்த ரோடு தான் வந்து நூக்கம்பாளையம் போகிற ரோடு. ஸோ இந்த குமரன் நகர் பக்கத்தில் தான் மெட்ரோ டிப்போ வர மாதிரி ப்ரப்போசல் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இதுதான் நூக்கம்பாளையம் போகிற ரோடு. ஸோ இந்த லொக்கேஷனில் தான் மெட்ரோ டிப்போ வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அது வந்து சென்னை மெட்ரோ சைட்லேருந்து அஃபிஷியலாக அப்டேட் வந்த பிறகு தான் நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியும். ஸோ இன்கேஸ் வந்ததுன்னா இந்த லொக்கேஷனில் தான் மெட்ரோ டிப்போ வரும். ஸோ இதுதாங்க சோழிங்கநல்லூர் ஜங்ஷன். லெஃப்ட் சைடில் பார்க்குற ரோடு தான் பெரும்பாக்கம் மெயின் ரோடு தான். மாதவர்லேருந்து சோழிங்கநல்லூர் வர காரிடார் 5 மெட்ரோ ரூட் இங்கே தான் வந்து டெர்மினேட் ஆகும். ஸோ இங்கே டெர்மினேட் ஆகிற அந்த மெட்ரோ வைடக்டை தான் ஆப்போசிட்டில் போகிற ரோடு தான் வந்து கலைஞர் கருணாநிதி சாலை, அதாவது ஓஎம்ஆர் ரோடையும் இசிஆர் ரோடையும் கனெக்ட் பண்ணுற ரோடு தான் இந்த கலைஞர் கருணாநிதி சாலை. ஸோ இந்த ரோட்டில் தான் கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு மெட்ரோ வைடக்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதாங்க கலைஞர் கருணாநிதி சாலை. இது வந்து சோழிங்கநல்லூர் ஜங்ஷன்லேருந்து இசிஆர் ரோடு லிங்க் பண்ணுற ஒரு முக்கியமான ரோடு. இது கிட்டத்தட்ட ஒரு 2.3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. ஸோ ஃப்யூச்சரில் இங்கே ஒரு 200 மீட்டர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ண அந்த மெட்ரோ வைடக்டை அப்படியே ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்கன்னா ஈசிஆர் ரோடில் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஈசிஆர் ரோடில் வந்து கனெக்ட் ஆகிற அந்த லிங்க் ரோடு. எக்ஸாக்டாக வந்து வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க. இந்த லொக்கேஷன் பேர் வந்து அக்கரைன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா மெட்ரோ வந்து ஈசிஆர் ரோடுக்கும் மெட்ரோ கனெக்டிவிட்டி கிடச்சிரும். ஸோ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்ட்ரெயிட் ரோடு தான் ஓஎம்ஆர் ரோடையும் இசிஆர் ரோடையும் கனெக்ட் பண்ணுற லிங்க் ரோடு இது. ஸோ இதுதான் சோழிங்கநல்லூர் ஜங்ஷன். இதுதான் டுவர்ட்ஸ் பெரும்பாக்கம் மேடவாக்கம் கூட் ரோடு போகிற ரோடு இது. ஸோ இந்த ரூட் வழியாக தான் மாதவர்லேருந்து சோழிங்கநல்லூர் வர காரிடார் 5 மெட்ரோ ரூட்டாக அமைஞ்சிருக்கு. பார்க்கலாம், ஃப்யூச்சரில் வந்து அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணால் நல்லாயிருக்கும்.